வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகலன்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்க போல. பல ஹீரோஸை உருவாக்கின டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு இப்போ நடிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. டூரிங் டாக்கீஸ் நையப்புடைன்னு ஹீரோவா ட்ரை பண்ணாரு. அது கொஞ்சம் செட் ஆகலைங்கிறதால எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன கேரக்டரா இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி தன்னோட நடிப்பு ஆர்வத்தை எஸ்ஏசி ஓப்பனா சொன்னாரு. அதனோட விளைவு டைரக்டர் ஆக்டரை தாண்டி இப்ப வில்லனா மாறி இருக்காரு. தனுஷோட கொடி படத்துல தனுஷுக்கு அரசியல் ஆலோசகரா நடிச்சிருக்கிற எஸ்ஏசி இப்போ அடுத்ததா இவரோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ற ஒரு ஷார்ட் பிலிம்ல விஜயோட அப்பா ரவுடியா நடிச்சிருக்காராம். என்னதான் பெரிய டைரக்டரா இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம ஒரு ஃப்ரெஷர் மாதிரி டைரக்டர் சொல்ற எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்றாராம். இந்த மாதிரி ஷார்ட் பிலிம் மத்த படங்களை நடிக்கிறதுக்கு இவர் ஏன் டைரக்டர் விஜயோட படத்துலயே நடிக்க கூடாது? சதீஷுங்கிறவரும் கவினுங்கிறவரும் பாபி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக ஸ்பாட்டில் குடிச்சிட்டு அவங்க பண்ண அட்டகாசம் அன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோவாக வருவார்னு தெரியாது. அன்றைக்கி அவங்க பண்ண அட்டகாசத்தினால அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு.